ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ எதை பற்றினதுன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பற்றினதுங்க. இது வந்து ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரு, 2 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபர் பாடப்போகுது. 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வரைக்கும் லோட் பண்ணலாம், ஒரு 10 இன்ச்சு சப்பு லோட் பண்ணலாம், 10 வரைக்குமே லோட் பண்ணலாம் இந்த ஆம்பில். இது வந்து வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிலிக் பேனலு. ஸோ இது வந்து ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலு, பேஸுக்கான கண்ட்ரோலு, சப்பு, வால்யூம் கண்ட்ரோல். இது ஃப்ரண்ட்டு வந்து அவ்வளோதான். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உள்ளே அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 492 இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா 2 ஸ்பீக்கருக்காக. இதுவும் பிரிட்ஜ் பண்ண மெத்தடில் இருக்குது, பிரிட்ஜ் மோடில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். 24 வோல்ட்டு டைரெக்டாக பேட்டரியிலேருந்து இங்கே போகுது. அப்போது நம்மளுக்கு நல்ல ஆம்பியர் கிடைக்கும் பொழுது அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம வேக்க ஒயரு, இந்த 2 ஹெவியான ஒயர் போட்டிருக்கோம். ஸோ இதில் போயிடும், 2 ஸ்பீக்கருக்கு அதில் போயிடும். அடுத்தது சப்வூஃபருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேஎம்எஸ் 2TR போர்டு, 2 டிரான்சிஸ்டர் போர்டு நம்ம இதில் போட்டிருக்கோம். இதுக்கு வோல்டேஜ்னு பார்த்தா இங்கேருந்து 24 to 32, அதாவது 24 வோல்ட்டு இன்புட்டு, 32 வோல்ட் அவுட்புட் வரக்கூடிய இந்த ஜிஆர் கன்வெர்ட்டர்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதிலிருந்து தான் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இதுக்கு 32 வோல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 36 வரைக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த போர்டுக்கு நான் 36 வரைக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது ப்ரீஆம்பிளிஃபையரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய 2-in-1 சப்வூஃபர் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 2-in-1 சப்வூஃபர் இதில் அவுட் வந்து 2, அதாவது அவுட் 2 கண்ட்ரோலில் வேரி ஆகக்கூடிய அந்த அவுட்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 அவுட்டும் இருக்கும், அவுட் 1 இருக்கும், அவுட் 2 இருக்கும். நான் மோஸ்ட்லி அவுட் 2 யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து அவுட் 1 யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்றாங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனாலையும் கொஞ்சம் இது சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் அதாவது வண்டிகளுக்கெல்லாம் இது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றதுனால, கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பிடி அப்படின்னா நம்மளுடைய கேஎம்எஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் அப்படியே மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே கேபினெட்டில் மவுண்ட் பண்ணி மாட்டியாச்சு. இந்த பிடி கேஎம்எஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி மாட்டியாச்சு. ரெகுலேட்டர் ஆஸ் யூஸ்வல் நம்ம பென்ட்ரைவ் போர்டுக்கு பகாரியா யூஎஸ்பி போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பவர் சப்ளை வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம வந்துடுது. அடுத்தது இன்புட் அப்படின்னா நம்ம வந்து அது 4mm ஒயரு அப்படின்னு சொல்லுவாங்க டிசியில். நான் வாங்குறதே இப்படி சொல்லி தான் வாங்குவேன். அங்கே வந்து அடுத்து வந்து இதை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒயரில் 2ஆக போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து தான் அவுட்புட் ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அதிகமாக கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி 2 ஒயர் போட்டுக்கிறது. இப்போ 2 ஒயர் போடும்போது நம்மளுக்கு ஆம்பியர் நல்லா இந்த கன்வெர்ட்டருக்கு வரும். அப்போது இதனோட அவுட்புட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஆம்பியர் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம எடுத்துருக்கிற ஒயரும் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸான ஒயர் தான். இந்த 1² mm அல்லது 4 mm சொல்லக்கூடிய அந்த ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பவர் சப்ளைக்கு. நம்ம என்ன தான் இங்கேருந்து ஒரு 8 ஆம்பியர் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த ரிப்பன் ஒயர் வழியாக நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்குற அத்தனை ஆம்பியர், நம்ம கொடுக்குற ஆம்பியர் அப்படியே, அதாவது இதனோட அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ஆம்பியர் அப்படியே இங்கே வந்து சேருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட். ஏன்னா இந்த திக்னஸில் அவ்வளோ ஆம்பியர் நம்மளுக்கு வருமா அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளைக்கு அந்த கேஜ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம கொடுக்குற அந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த வோல்டேஜ் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு அப்படியே வந்து சேரும். அப்போ இதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஹீட் சிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாகவே போட்டாச்சு. ஃபஸ்ட் டைமு போட்டுக்கு செஞ்சுருக்கிறேன் செட்டு. அது நார்மலாக செய்கிறது தான், இருந்தாலும் போட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோதான். நார்மலாக நம்ம லாரிக்கு செய்கிறது இதே தான் லாரிக்கும் செய்வோம். ஸோ லாரிக்கே எல்லாத்துக்கும். ஆனால் அப்ளிகேஷன் அப்படின்னு போகும்போது இது லாரியில் இல்லை போட்டில் பாடுது அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம், போட்டுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இல்லை போட்டில் போகிறதெல்லாம்.
ஒரு தடவையே என்னமோ போயிருக்கேன் நான் அந்த மாதிரி போட்டில். கொச்சின் போய் ஒரு ரவுண்ட் அடித்தோம் காலேஜ் டூர் அப்போ. ஸோ அப்படி போகும்போது அந்த மாதிரி இதுக்கு அப்படி தான் போயிருக்கோம். பட் இது எந்த மாதிரி என்னன்னு தெரில, மீன் பிடிக்கிற படகா இல்லை எப்படி என்னன்னு. ஸோ அதில் வர்றவங்க நம்ம செஞ்ச ஆம்பில் பாட்டு கேட்க போகிறாங்கன்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த அவருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் அக்ரிலிக் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கையில் கட் பண்ணி போட்டது தான், ஸ்டிக்கர் ஒட்டினது தான். இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும், ஒவ்வொரு வீடியோவும். அதுக்கு மேலே நம்ம தயாரிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க, நம்ம தயாரிப்பு உங்களுக்கு தேவை, நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட இந்த 2 டிரான்சிஸ்டரு, 4 டிரான்சிஸ்டர், பேரலல் 4 டிரான்சிஸ்டர், பிரிட்ஜ் மூணோ, பேரலல் மூணோ, 60 டிரான்சிஸ்டரில் 6 டிரான்சிஸ்டர் போர்டு வரைக்கும் நம்மள்கிட்ட கிடைக்கும். பிடி போர்டு வந்து இப்போதைக்கு இந்த பிடி தான் இருக்குது. இன்னும் 2 பிடி வந்து டிசைன் பண்ணி மாடல் பண்ணியிருக்கு. கூடி சீக்கிரம் அந்த போர்டு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிடியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சப்வூஃபரில் மொத்தம் 3 மாடல் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1. இது இல்லாமல் சிங்கிள் சேனலில் வரக்கூடிய டாடா எஸ் சபுப்ரின்னு ஒன்று இருக்கும், மினி சபுப்ரி. அது இல்லாமல் நம்மக்கிட்ட 12 வோல்ட் 012க்கும் சபுப்ரி இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரௌண்டு 7265 ஐஜிபிடியில் 2+2 4 போர்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ப்ரொமோஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.